தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 10க்கும் மேற்பட்டோரிடம் நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் திருநெல்வேலி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தொட்டிப்பாலம் தெருவில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். காலையில அவர் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்ற டவுஃபிக் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய மனைவி கிருஷ்ணமூர்த்தி என்ற டவுஃபிக்கினுடைய மனைவி நூர் நிஷாவை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 3 தனிப்படைகள் அமைத்து இந்த பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவரை தற்போது வரை காவல்துறையால் கைது செய்ய முடியவில்லை. இந்த நிலையில அவருடைய கடந்த 2 மாதங்களாக அவருடைய செல்போன்ல பேசிய நபர்கள், செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்ட நபர்கள் குறித்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. அதுல 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் திருநெல்வேலி நகர் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி நகர் காவல் நிலையத்தில் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு அந்த நபரோட நூர் நிஷாவோடு எவ்வாறான தொடர்பு இருந்தது என்பது குறித்து விரிவான விசாரணை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் இருக்கும் இடம் தெரியாத நிலையில அது குறித்தும் அந்த விசாரணையில கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாக தெரிகிறது. இன்றைக்கு அவங்க தொடர்புடைய ஒரு வழக்கறிஞர் ஒருவரும் காவல்துறையை சார்ந்த ஒரு நபரும் அவரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாலகன், விவரங்களுக்கு நன்றி சிவமணி.